சரி, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கடந்த கிளாஸில் நம்ம மனிதன் கழிவு நீக்க மண்டலத்தை பற்றி படித்தோம். அதில் தோலை பற்றி படித்தோம். தோலில் சிறுநீரகங்களை பற்றி படித்தோம். சிறுநீரகத்தை படம் வரைந்து பாகங்களை குறித்து சொல்லிக் கொடுத்தேன். அடுத்த சிறுநீரகத்தின் பணிகளை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். நெஃப்ரானின் அமைப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். சிறுநீரகங்கள் எவ்வாறு மனிதன்கிட்ட வேலை செய்யுதுன்னு சொல்லி கொடுத்தேன். இதில் என்ன பயன் சொல்லி கொடுத்தேன். இந்த நேரத்தில் சிறுநீர் உருவாகும் முறையை பற்றி நம்ம படிக்க வைக்கிறோம். இந்த பாடத்தில் சிறுநீர் உருவாகும் முறை, சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது, நம்ம போற யூரின் எப்படி உருவாகுது, அதாவது 3 வழியில் என்ன நடைபெறுது. ஒன்று கிளாமுருலார் வடிகட்டுதல், கிளாமுருலார் வடிகட்டுதல். 2 குழாய்களில் மீள் உறிஞ்சப்படுதல், குழல்களில் நீர் உறிஞ்சப்படுதல். 3 குழல்களின் சுரத்தல். கிளாமுருலார் வடிகட்டுதல். கிளாமுருலஸ் மற்றும் பொருட்களின் கிண்ணம் ஆகியவற்றின் எபித்தீலிய சுவர்களின் மூலமாக இரத்தகமானது வடிகட்டப்படுவதால் சிறுநீரகமானது உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு வடிகட்டப்பட்ட திரவமானது கிளாமுராலஸ் வடி திரவம் என அழைக்கப்படுகிறது. அதில் வடிகட்டப்படுற திரவத்தின் பேர் கிளாமுராஸ் வடி திரவம். இது தேவையற்ற பொருட்கள் இங்கு வடிகட்டப்படுகின்றன. அடுத்தபடியாக குழல்களில் மீள் உறிஞ்சுதல். அந்த எப்படி உறிஞ்சி சாத்திச்சோ அதை திருப்பி உரியும். அண்மை சுரல் நுண்குழலில் காணப்படும் வடி திரவத்தில் தேவையான பொருட்களான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. அதாவது அதுக்குள்ள வந்த பிறகும் மீண்டும் அதில் தேவையான பொருட்களை உறிஞ்சி எடுக்குது. முதல் கழிவு பொருட்கள் வெளியேற்றிடுது. அதுக்கு பிறகு தேவையான பொருட்கள் குளுக்கோஸ், ஹைட்ரஜன் என்னென்ன உண்டோ அவ்வளவு சத்துக்களையும் பலபடி என்ன செய்யுது, உறிஞ்சி எடுக்குது. அதனுடைய வேலையை செய்யுது. அடுத்தபடியா குழல்களில் சுரத்தல். ஹைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் அயனி போன்ற பொருட்கள் நுண்ணாளங்களுக்குள் சுரக்கின்றன. பொட்டாசியம் மற்றும் பிற வேதிப்பொருட்களை பெனிசிலின் மற்றும் ஆஸ்பிரின் போன்ற பொருட்கள் சேய்மை சுருள் நுண்குழல்களில் வடிதலாக சுரக்கின்றன. இறுதியாக சிறுநீர் எனப்படுகிறது. இது மனிதனின் உயர் உப்படர்வு தன்மையுடைய திரவமாக வெளியேறுகிறது. இறுதியாக சேமிப்பு நாளத்தில் சிறுநீரகமானது சிறுநீரக குழாய் சிறுநீர் பை அடைந்து பெரிஸ்டாட்டில் இயக்கத்தின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. ஒரு நாளைக்கு மனிதனுக்கு எவ்வளவு சிறுநீர் வெளியேற்றப்படுதா? 2 லிட்டர் சிறுநீர் வெளியேறிக்கிட்டே இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணியை நல்லா கவனிச்சுக்கோ, உள்ள போகுது. இந்த கிளாமுராஸ் வடிகட்டி எடுக்குது, ஒரு அரிப்பு மாதிரி அவ்வளோத்தையும் வடிகட்டுது. வடிகட்டுனதை மீண்டும் உறிஞ்சுது, அதான் மீள் உறிஞ்சுத. அடுத்தபடியா குழாய்களில் சுரத்தல் பண்ணி தேவையில்லாத பொருட்கள் 2 லிட்டர் யூரின் அடிச்சுது, நம்ம உடம்பு விட்டு அடிச்சுது வெளியே போகும். நம்மளை அறியாமலே அடிச்சிருக்கா அந்த யூரின்ல அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு. அடுத்தபடியா இந்த இதுல பார்த்தனா நெஃப்ரான்களின் அமைப்பை பற்றி பார்க்க வைப்போம். பேஜ் நம்பர் எடுத்துக்கோ, 246ஆம் பக்கம். 246ஆம் பக்கத்துல மேல கொடுத்துருக்கு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா நெஃப்ரான்களின் அமைப்பை பற்றி எழுதுன்னு கேட்பாங்க. நெஃப்ரான் அமைப்பு, நெஃப்ரான படம் வரைந்து பாகங்களை என்ன செய்யணும், குறிக்கணும். அதில் குளோபுலர் சலனிக் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா பௌமனின் கிண்ணம் காணப்படுகிறது, சேமிப்பு குழாய் காணப்படுகிறது. இது கிளாமுரஸ், இதான் கிளாமுரஸ். அடுத்தபடியா ஹெண்டே வளைவு, இதான் ஹெண்டே வளைவு. 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுல வேற என்ன இருக்கு? 2ஆம் இலை நுண்குழல்கள் காணப்படுகிறது. அடுத்தபடியா சேமை மூலம் சுருள் நுண்குழல் காணப்படுகிறது, சேமிப்பு குழல் காணப்படுகிறது. இது அவ்வளவு காணப்படக்கூடிய ஒரு பொருள். அடுத்தபடியா இதுல பார்க்க போனா கூழ்ம பிரிப்பு மற்றும் செயற்கை சிறுநீரகங்கள். அடுத்தபடியா இப்ப சிறுநீரகங்கள் தங்கள் வடிகட்டும் திறனை இழக்கும் போது அதிகப்படியான திரவம் மற்றும் நச்சு பொருட்கள் உடலில் குவிகின்றன. இந்த நீரகம் சிறுநீரக பழுதடைவு என அழைக்கப்படுகிறது. நோயாளிகள் கூழ்ம பிரிப்பை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. செயற்கை சிறுநீரகத்தை பயன்படுத்தி இரத்தமான சுத்திகரிக்கப்படுகிறது. கூழ்ம பிரிப்பினால் சிகிச்சை அளிக்க முடியாத போது சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றன.
பாருங்க, இந்த சிறுநீரகம் வந்து நம்ம மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சிறுநீரகம் மட்டும் இல்லைன்னா உடல் உள்ள கழிவு பொருட்கள் வெளியேற்ற முடியாது. கடவுள் நம்மளுக்கு மனிதனுக்கு 2 சிறுநீரகம் கொடுத்துருக்காரு. வலது பக்கம் ஒரு சிறுநீரகம், இடது பக்கம் ஒரு சிறுநீரகம். இந்த 2 சிறுநீரகத்தில் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனால் கை கால் வீங்கிட்டுனா முதல்ல வந்து எனக்கு கிட்னிக்கு டெஸ்ட் எடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன டெஸ்ட்டு? யூரியா டெஸ்ட்டு, இன்னொன்று கிரியேட்டின் டெஸ்ட். ஒரு மனிதனுக்கு வந்து ரத்தத்தில் யூரியாவுடைய அளவு வந்து 40 வரைக்கும் இருக்கலாம். கிரியேட்டின் அளவு வந்து 1.4 வரைக்கும் இருக்கலாம். பொம்பளை ஆளுக்கு 0.9 வரைக்கும் இருக்கலாம். உடல் உள்ள உப்பு அவ்வளோத்தையும் வெளியேற்றுற வேலை அது மேலே கரெக்டாக இருக்கும். அது ஒரு நச்சுப்பொருள் கிரியேட்டின்ங்கிறது. இந்த அளவு மாறுபடும் போது கூடுதல் வச்சுக்கோங்களேன், கிட்னி பழுதடைஞ்சிக்கிட்டுன்னு அர்த்தம். கடவுள் ஒரு கிட்னியை நம்ம 2 கிட்னியும் கொடுத்துருக்காரு. 2 கிட்னியும் பழுதடைஞ்சிட்டுனா மனிதனோட கிரியேட்டின் அளவு 5 தாண்டிடும். யூரியா அளவு 150 தாண்டிடும். 100 150 தாண்டிடும். அப்போ நான் 5 தாண்டின உடனே நினச்சோங்க டயாலிசிஸ் பண்ணுவாங்க. கிட்னி பழுதடைஞ்சு போச்சு, என்ன செய்வாங்க? நம்முடைய பெல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது கிட்னி டயாலிசிஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு 10 மிஷின் வச்சுருக்காங்க. 10க்கு மேற்பட்ட மிஷின்கள் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது 6 இருந்துச்சு கூட வாங்கியிருக்காங்க. வாங்கி நம்ம உடம்புல ரத்தத்தை நம்ம படுக்க போட்டு உடலில் 2 அடிச்சுவாங்க. 2 கம்பியை இதில் சுற்றி கொடுத்து நெர்வஸ்லேருந்து அவ்வளோ பிளட்டையும் எடுத்து சக் பண்ணி உறிஞ்சி அதை அடிச்சுவாங்க. உள்ளுள்ள யூரியா, யூரிக் ஆசிட் போன்ற பொருட்கள் அனைத்தையும் வெளியேற்றி அவ்வளோத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அடிச்சுவாங்க. பலபடி புது ரத்தத்தை உள்ளே ஏற்றுவாங்க. வாரத்துக்கு 2 ட்ரிப் பண்ணால் தான் அந்த கிட்னி ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லாட்ட அவங்களுக்கு மூச்சு விட்டு வந்துடும். உடனே அந்த யூரின் வெளியே போகாது, உப்புத்தன்மை வெளியே போகாது, உடலாம் வீங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் சிறுநீரக முதுவிழப்புன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜுக்கு போகும்போது இப்படி ஆகி மாட்டிக்கிடுவாங்க. இப்போ அதுக்கு பேர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அட்டை நினச்சோம் கிட்னியை மாற்றணும். வேறு யார்ட்டையாவது பெரிய பணக்காரங்க தான் செய்ய முடியாத சூழ்நிலையிலே இருக்குது. 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கிட்னி கிடைக்கவும் செய்யாது. திருச்சியில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸில் பண்ணுறாங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறை அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும்? இது பண்ணுறோம். அப்படி பண்ணால் தான் என்ன செய்யும்? அது பேர் என்ன செய்யும்? பிழைக்க முடியும். அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறுநீரக உருவாகுது. அடுத்து அப்போ இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் நீ கவனிச்சுக்கோ. இப்போ நம்ம பார்த்தோம் நெப்ரானி நம்ம சிறுநீர் உருவாக்கும் முறை. சிறுநீர் உருவாக்கும் முறை இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 240. மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். Mechanism of urine formation. Mechanism of urine formation. The process of urine formation includes following 3 stages. First is glomerular filtration, and as tubular absorption, as tubular secretion. Glomerular filtration. Urine formation begins with the filtration of blood through epithelial wall and glomerular Bowman's capsule. Page number 241. Structure of nephron. That is one of the function. That is a glomerular function. That is a glomerulus, first top level. And as brown capsule. Next is tubular function. Third is tubular secretion. The urine formation begins with the filtration of blood through epithelial walls and glomerular and Bowman's capsule. The filtrate is called glomerular filtrate. Both essential and non-essential substance present in the blood and filtered. The filtrate in the proximal tubule consists of essential substance such as glucose, amino acid, vitamin, sodium, potassium, bicarbonate, water, and absorbed into the blood by the process of selective respiration. Then next is tubular secretion. Substance such as H plus or K plus are secreted into the tubule. This tubular filtrate, finally known as urine, which is hypertonic in man, finally is urine process into collecting dust, the pelvis through the ureter into the urinary bladder. When the urinary bladder is full of urine is expelled out through the urethra. The process is called mictillation. The healthy person excretes 1 or 2 liters of urine per day. That is very. The next is dialysis or artificial kidney. That is very dangerous for kidney problem patient. In urea level is 35, above 40, above 50. That is the kidney is
failure in level. The creatine is men level 1.4 and ladies are 0.9. The above 1.4, that is a very dangerous process for your body. In above 5 in level, the kidney is completely failure. You are going to dialysis to the hospital. In Bell Hospital, 6 beds are 6 dialysis units are present in them. Every day, weekly twice, the patients are come to the hospital and nerves are take it. The blood is sucked from the body and go to dialysis unit and return to the blood is going to your body. That is very dangerous. Some of the people are quickly affected for kidney problems. That is a very steroid injection and steroid tablets. A lot of problems. In kidney is not dialysis for your body, the body is swollen and body is completely urea and uric acid very much produced. That is a no breathing for your body. That is no breathing. That you go to hospital and dialysis, next the body is controlling in level. Some of the people are twice per day, weekly twice to go to hospital and dialysis them. That is very dangerous. Next, human reproductive system. That is next is human reproductive system. அனைத்து உயிரினங்களும் முன் இருந்த உயிரினங்களிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. இனப்பெருக்கம் செய்யும் தன்மை உயிரினங்கள் மிக முக்கியமான அம்சங்களில் உண்டாகும். இந்த செயல்முறை தனிப்பட்ட இனங்களை பாதுகாக்க நோக்கங்களை கொண்டுள்ளது. இது தன்னிலை நீடித்தல் என அழைக்கப்படுகிறது. மனிதர்களில் தனித்துவமான பாலுடைமை உள்ளது. அதாவது ஆண்கள் உடல் வளர்ச்சி, வெளிப்புற வளர்ச்சி, உறுப்புகள் மற்றும் இரண்டாம் நிலை பண்புகள் ஆகியவற்றின் பெண்களை விட தெளிவாக வேறுபடுகின்றன. இவ்வாறாக இனப்பெருக்கத்துடன் தொடர்புடைய அமைப்புகள் ஆண் பெண் மற்றும் வேறுபடுகின்றன. ஆண் மற்றும் பெண்களின் இனப்பெருக்க அமைப்புகளில் உள்ள பல்வேறு உறுப்புகள் முதன்மை மற்றும் இரண்டாம் பாலின உறுப்புகள் வேறுபட்டு காணப்படுகின்றன. முதன்மை பாலின உறுப்பினர் பாலின சுரப்பிகள் பாலின உயிரினமே தயாரிக்கின்றன. அதே போல பாலின கார்பன்களை சுரக்கின்றன. இரண்டாம் பாலின உறுப்புகளில் பிறப்புறுப்புகள் மற்றும் சுரப்பிகள் ஆகியவை கடத்துகின்றன. உயிரணுக்களை கடத்தவும் இனப்பெருக்க செயலை நிகழ்த்தவும் உதவுகின்றன. இவை பாலின உயிரணுக்களாகவும் பாலின ஹார்மோன்களை உருவாக்குவதில்லை. இனப்பெருக்க உறுப்புகளில் பாலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னர் செயல்பட தொடங்கின்றன. ஆண்களின் இம்முதிர்ச்சி 13 14 வயதில் ஏற்படுகிறது. பெண்களின் பாலியல் முதிர்ச்சி 11 13 வரைக்கும் நடைபெறுகிறது. இந்த பருவமடை வயது என அழைக்கப்படுகிறது. பாலியல் முதிர்ச்சியின் போது ஹார்மோன்கள் மாற்றமானது ஆண்களிலும் பெண்களிலும் ஏற்பட்டு விளைவாக இரண்டாம் நிலை பாலியல் பண்புகள் உருவாக்கின்றன. ஆண்கள் வந்து என்ன செய்யலாம் 13 14 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம் பாலியல் ஆண்களின் முதிர்ச்சி ஏற்படுகிறது. பெண்கள்ல 11 13 வரைக்கும் ஏற்படுகிறது. இந்த பாலியல் முதிர்ச்சியின் போது ஹார்மோன் மாற்றமானது ஆண்களிலும் பெண்களிலும் ஏற்பட்டு அதன் விளைவாக இரண்டாம் நிலை பாலியல் பண்புகள் காணப்படுகின்றன. பேஜ் நம்பர் 241 எடுத்து இங்கிலீஷ் மீடியம் வாய்ஸ். ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். That is the human reproductive system. Inceptually, to reproduce. Inceptually, to reproduce is one of the most important characteristics of the living being. There is the distinct sexual demonstration in human beings. Males are visibly different from females in physical build-up, external genetical organ, a secondary sexual character. The reproductive system is male and female consists of many organs which are distributed by the primary and secondary sex organ. The primary sex organs are gonads which are produce gametes and secrete sex hormones. The secondary sex hormones include genital ducts and glands which help the transformation gametes and establish reproductive process. The reproductive organs become functional after alternating sexual maturity. The male sexual maturity is attained the age of 13 to 14 years. Female is attained 11 to 13 years. The age is known as puberty. During the maturity, hormonal changes of the place in male and female secondary sexual characters are developed under the influence of these hormones. பையங்க எடுத்துக்கோ, பசங்க பார்த்துக்கோ, தமிழ் மீடியம் பையங்க.
ஆண் இனப்பெருக்க மண்டலம். மனிதனுடைய வாழ்க்கையில ஆண் இனப்பெருக்க மண்டலம் என்றும் பெண் இனப்பெருக்க தனித்தனியாக என்ன மண்டலங்கள் காணப்படுகின்றன. இதுல பார்க்க போனா ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா விந்தகங்கள் காணப்படுகின்றன. விந்தகங்கள், விரைப்பை, அடுத்த விந்து நாளம், சிறுநீர் புறவழி ஆகியவை காணப்படுகிறது. படத்தை எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 247 ஆண் இனப்பெருக்க மண்டல படங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து விந்தகங்கள் காணப்படுகிறது. அடுத்த விரைப்பை காணப்படுகிறது. அடுத்தபடியா விந்து நாளம் காணப்படுகிறது. சிறுநீர் புறவழி காணப்படுகிறது. படத்துல பாரு, பேஜ் நம்பர் ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. அதுல சிறு குழாய் பார்க்கலாம், உடற்குழி பார்க்கலாம், சிறுநீர் பை, மலக்குடல், விந்து பை, புரோட்டோபிளாஸ் சுரப்பி, விந்து நாளம், எப்பிரிடியஸ், விரைப்பை, ஆணுறுப்பு, புறவழி பாதை, சிறுநீர் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு பொருட்கள் காணப்படுகின்றன. இதான் ஆண் இனப்பெருக்க மண்டலம். இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் மூலமாக தான் நம்ம எழுதியது இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் காணப்படுகின்றன. அடுத்தபடியா பெண் இனப்பெருக்க மண்டலம். பெண் இனப்பெருக்க மண்டலமானது அண்டைகள், கருப்பை குழாய், கருப்பை, யோனி குழாய் ஆகிய பகுதியில் உடையது. அண்டயங்கள் பெண்களின் ஓரணை பாதம் வடிவ அண்டயங்கள். கீழ் வயிற்றெரிச்சலில் சிறுநீரகத்துக்கு அருகில் அமைந்துள்ள அண்டயங்கள் பெண் இனப்பெருக்க சுரப்பிகள் ஆகும். இதிலிருந்து பெண் பாலின உட்கரு மற்றும் பெண் பாலின ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அடுத்தவர் ஃபெலோப்பியல் குழல். இவை கருப்பையின் இரு பகுதியிலிருந்து புறப்படும் இணையான குழல்கள். இக்குழாயின் முனைப்பகுதியில் புனல் வடிவமாகவும் விரல் போன்ற பெம்பிரிஜே போன்ற நீட்சிகளுடனும் அண்டகத்தின் அருகில் அமைந்துள்ளது. இது ஃபேம்பிரிடே அல்லது ஃபெலோப்பியன் குழாய்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கர்ப்பப்பை. கர்ப்பப்பை கர்ப்பப்பையானது ஒரு பேரிக்காய் போன்ற தசையிலான வெற்றிடமுள்ள அமைப்பை உடையது. இது கர்ப்பப்பையானது சிறுநீர் பை மலக்குடலுக்கு இடையே உள்ளது. கருவின் வளர்ச்சியானது கர்ப்பப்பையின் உள்ளே நடைபெறுகிறது. கர்ப்பப்பையின் குறுகலான அடிப்பகுதி கர்ப்பவாய் என அழைக்கப்படுகிறது. இது யோனி என்ற பகுதியில் செல்கிறது. யோனி குழாய். யோனி என்று அழைக்கப்படும் வெற்றிட தசையிலான குழாயானது சுருங்க துவைக்கின்றது. இந்த சுருங்க வாய் வெளி உறுப்பு உராய் இணைக்கிறது. இப்பகுதி விந்தயங்களை பெறுகிறது. குழந்தை பிறப்பின் போது பிறப்பு கால்வாயாகவும் ஓட்டத்தின் பாதையாகவும் இது காணப்படுகிறது. English medium boys, that is a male reproductive system. That is important reproductive system. That is male. The human male reproductive system consists of testes, scrotum, vas deferens, urethra, and penis, axillary glands. That is the testes. A pair of testes lies outside the abdominal cavity of the male. These testes are male gonads, which produce male gonads, and female is sex hormone zone. Along the inner side of each testis lies mass of coiled tubules called epididymises. The Sertoli cells are testes provide nourishment of developing sperms. That is the scutum. The scutum is loose pouch-like sac of the skin, which is divided internally into the right of the left scrotal sac. The muscular portion. Two testes are many nerves or blood vessels. The scutum sacs thermocular organs provides up to 1 to 3 degrees centigrade lower of the normal body temperature. There is vast difference. It is a straight tube. Each carries the sperms of seminal vesicle. The sperms are stored in the seminal plasma and seminal vesicle, which is the rich fructose and calcium enzymes. The vas deferens is along to the seminal vehicle open to the duct of the exit of the segregates seminal tissue. That is the urethra. And next is female reproductive system. Page number 243, figure number 20.9. That is a female reproductive system. The ovaries are present. The fallopian tubes are present. The uterus is present. That is vagina is present. There is a pair of abdominal shaped overlays located in the lower part of the abdominal cavity near the kidney and female. The ovaries are the female gonads which produce female gametes, eggs or ovae, and secret female sex hormones. A mature ovary contains a large number of ova. Its different stage of development. That is a fallopian tube. These are paired tubes originating from ureters, one or either side. The terminal part of the fallopian tube is funnel-shaped, finger-like projection called fimbriace, lying near the ovary. Next is ureter. Ureter is the pair of
pear-shaped muscular hollow structure present in the pelvic cavity. Next is vagina. The uterus narrows down into the hollow muscular tubes called vagina. They consist of cortex, external genitalia, recipient sperms and birth canal during the childbirth. That is a very Tamil media boys கவனிச்சுக்கோ. That is a very important question. ஆண்கள் மனித இனப்பெருக்க மண்டலம், ஆண் இனப்பெருக்க மண்டலம் பற்றி கேட்பாங்க, பெண் இனப்பெருக்க மண்டலத்தை கட்டி கேட்பாங்க, ஆண் இனப்பு பாடங்களை வரைந்து புரிஞ்சு கேட்பாங்க. That is a very important English media boys. That is a important question, male reproductive system and female reproductive system. That is a very important question, 5 marks question, 2 marks question. Thank you.